ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒர்க்கை நம்ம ஆரம்பிச்சிடலாங்க. வாசக்கூட்டி நம்ம மேலே இருக்கிற எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாசல் வடிச்சுட்டு, நான் இந்த மாதிரி கோயிலில் வாங்கிட்டு வந்தேங்க கோலம் போடுறது. அது ரோஸ் கலர் கொடுத்து சுற்றிலையும் ஒயிட் கொடுத்துக்கலாங்க. நம்ம அர்ஜென்ட்டு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோன்னா நான் இந்த மாதிரி பண்ணிடுவேங்க. கொஞ்சம் குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அப்புறம் இன்றைக்கி வளர்பிறை அஷ்டமிங்க. இந்த நாள் நம்ம காலபைரவரை கருணையினால் எல்லா தடைகளும் நீங்கி வாழ்வில் எல்லாத்துக்குமே வெற்றி மலரட்டும். ஓம் பைரவரே சரணம். இன்றைக்கி பைரவரை போய் நீங்கள் கோயிலில் வழிபடுறது ரொம்ப நல்லது. காவல் தெய்வமான பைரவர் வீட்டில் அதனால தாங்க எல்லோரும் நாய் வளர்க்குறாங்க. நாயின்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பைரவர் எங்கள் வீட்டில் பைரவர் வந்திருக்காரு. அவர் தான் நம்மளுக்கு காவல் துணையாக இருப்பாருங்க. வீட்டில் நீங்கள் நாய் வளர்த்தி பாருங்கள், ரொம்ப நம்மளுக்கு வர்ற ஆபத்து அவங்க நிற்கிடுவாங்க. அந்த பூனை நாய் எல்லாமேங்க. கோலம் ரெடி ஆயிடுச்சுங்க. வாசலில் எப்போவுமே கோலம் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. வாசல் நான் காலையில் எழுந்திரிச்சினியே பல் விளக்கி கை கால் மூஞ்சி கழுவிட்டு குளிச்சுட்டு வாசல் தொளிச்சு விட்டு இந்த மாதிரி கோலத்தை போட்டுருங்க. கோலம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சமையல் வேலைக்கு போயிடலாங்க. நேரம் வேறு ஆயிடுச்சுங்களா, குயிக்காக சமையல் வேலைக்கு போயிடலாம். மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. வியாழக்கிழமை நாள் அதுவுமா இன்றைக்கெல்லாம் சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து சமையல் வேலை பண்ணிட்டுலாங்க. பாலை காய்ச்சிடலாம். 1 லிட்டர் பால் ஊற்றி பால் காயுதுங்க. அந்த பக்கம் இட்லிக்கு மாவு கரைச்சி வைக்கிறேங்க. அப்புறம் சுடுதண்ணிக்கு நல்ல தண்ணி பிடிச்சி சுடுதண்ணியும் வச்சிடலாங்க. இந்த மழை காலத்துலையெல்லாம் எல்லோரும் சுடுதண்ணி குடிங்க மக்களே, அப்போ தான் உடம்புக்கு நல்லது. காலையில் பாருங்க படப்படான்னு வேலை செய்யணும். இது 2 ஸ்பூன் சர்க்கரை, சன்ரைஸ் 2 ரூபா பேட்டை ஒன்று போட்டிருக்கேங்க. 2 பேர் குடிக்கலாம். இது சாமிக்கு ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் சில்வர் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டம்ளர் சாமிக்கு மட்டும்தாங்க பயன்படுத்தணும். பாருங்கள், பால் பொங்கி வர்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சா பரப்பரன்னு செய்யணுங்க. அப்போ தான் வேலை குயிக்காக நடக்குங்க. துணி வேறு வாஷிங் மிஷினில் போட்டாங்களா, அது ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்க்கணும். முதல்ல நம்ம பாலை காய்ச்சிங்க ரெடி பண்ணிடலாம். பால் பொங்கிருச்சு. முதல்ல சாமி குத்தணுங்க. யோகிராம் சூரத்குமார், யோகிராம் ரத்குமார், யோகிராம் ரத்குமார் ஜெய குரு ராயா அப்படின்னு பாலை நாமம் சொல்லிகிட்டே ஊற்றினோம்னா அந்த சக்தி அந்த காஃபிக்கும் பாலுக்கும் போகுங்க. நம்ம அந்த காஃபி குடிக்கும்போது நோய் இல்லாமல் வாழலாங்க. டம்ளர் எடுத்துகிட்டு போயிங்க. ஒரு டம்ளர் பால் பகவானுக்கு வச்சிடலாங்க. வியாழக்கிழமை நாள் அதுவும் நம்ம சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் யோகிராம் சரத்குமார், பகவான் யோகிராம் சரத்குமாரை வியாழக்கிழமையான விரும்பி கும்பிடுவோங்க. விளக்கேற்றிடலாங்க. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதியில் உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது. சாமி கும்பிட்டுங்க காஃபி குடிச்சிடலாங்க. டேஸ்ட்டாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. காலையில் காஃபி குடித்தாதாங்க நல்லாயிருக்கும். வாஷிங் மிஷினில் துணியை போட்டுருதுங்களா, துணி வேறு ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை ஆயிருங்க. அது அப்படியே அதை எடுத்து காய போட்டுடலாங்க. மழை வேறு வந்துட்டுருக்குதுங்களா, அந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சு தான் காய போடணுங்க. துணியெல்லாம் எடுத்து பக்கெட்டில் போட்டுடலாங்க. அதே சுத்தமாக என் கையால் ஒரு கை கொஞ்சம் எனக்கு அடிபட்டி தான் இருக்குதுங்களா, ரைட் ஹேண்டு. அதனால நான் எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுருவேங்க. கையில் துவைக்க முடியாதனால வாஷிங் மிஷின் வாங்கியாச்சு. கொண்டு போய் வெளியில் காய போட முடியாதுங்க, ஸ்டாண்டு இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளே தான் கொண்டு காய போடுறேங்க. காலையிலேருந்து மழை வேறு தூறிகிட்டே இருக்குதுங்களா, சரி
வெயில் வந்தால் அப்புறம் வெளியே போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு உள்ளேயே காய போடலான்ட்டு வீட்டுக்குள்ளேயே காய போடுறோம் பாருங்கள். பரன்னு செய்யணுங்க. மாவாட்டுறனால நான் வந்து இது பண்ண மாட்டேங்க. துணி வந்துங்க மாவாட்டாதனால நேற்று மாவாட்டினேன். அதனால இன்றைக்கி வந்து துணி துவைச்சிட்டோம்னா ஒரு வேலையாகுங்க. கிடுகிடுன்னு எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னேங்க கிரைண்டரில் மாவு போடுறது, வாஷிங் மிஷினில் துணியை போடுறது, வீட்டை கூட்டிட்டு இதெல்லாமே கடன்னு செஞ்சுருவேங்க. 11 மணிக்குள்ளே எனக்கு வேலையெல்லாம் ஆயிடணுங்க. அப்புறம்தான் நம்ம வீடியோ இது பண்ண முடியும் இல்லைங்க. சமையல் பண்ணணுங்க. பாலை காய்ச்சி நாய்க்கு பூனைக்கு எல்லாம் ஊற்றியாச்சுங்க. காக்காய்க்கு சாப்பாடு வச்சு முறுக்கு வச்சாச்சுங்க. அவரும் வந்து எல்லாம் காய போட்டு எல்லாம் முடிச்சாச்சுங்க. அடுத்தது போய் நம்ம சமையல் காலையில் டிஃபன் வேலையை பார்க்கலாங்க. பாருங்கள், ஃபேனை போட்டு விட்டேன் துணி காய போடுறதுக்கு. இட்லி பாத்திரம் வச்சு இட்லி ஊற்றியாச்சுங்க. அது 5 நிமிஷத்தில் வெந்துருங்க. அதை எடுத்து அதுக்குள்ளே சட்னிக்கு ரெடி பண்ணிங்க. தேங்காய் சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. பொட்டுக்கல்லையும் தேங்காயும் போட்டு இஞ்சி வரமிளகாய் எல்லாம் போட்டு எல்லாம் அரைச்சாச்சுங்க. காலையில் பழஞ்சாப்பிட்றது நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணாதவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மக்களே எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டுக்காரருக்கு ஊற்றி கொண்டு போய் கொடுக்குறேங்க. நாங்கள் காலையில் ஏதோ ஒன்று பழமோ ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வளர்பிறை அஷ்டமி நாளுதுமா எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மறக்காமல்.